அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான பாடத்திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிசி. சரிங்களா? பாடத்திட்டம் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சிலபஸ் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு, என்ன குவாலிஃபிகேஷன் தெரியாமல் இருந்துச்சு. பட் அதுக்குண்டான ஒரு அறிவிப்பாக தான் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில இருந்து டிஎன்இபி 2025, அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான பாடத்திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து சீக்கிரம் பணியிடங்களை வெளியிடுவாங்களா, எவ்வளவு பணியிடங்கள் வரப்போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள கொண்டு வர போறாங்க, புதுசா நோட்டிபிகேஷன் விடுவாங்களா, இந்த எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டை பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு இதே மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அதுல ஆல்ரெடி சிலபஸோட லிங்கை இது பண்ணியாச்சு, டெலிகிராம்ல உங்களுக்கு சிலபஸும் போட்டாச்சு. சரியா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, Combined Technical Service Examination, name of the post and organization, Field Assistant in Tamil Nadu Power Distribution Corporation Limited. So subject என்ன Field Assistant அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். அப்ப ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு யார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ. ஸோ ஐடிஐ ட்ரேடுக்கு தான் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாம் வந்து 31ஆம் தேதி நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சிலபஸ் அப்டேட் பண்ணி விட்டுருக்கப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன். ஸோ அப்போ எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன்னா ட்ரிபிள் இ தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எலிஜிபிள். ட்ரிபிள் இ இசி எலிஜிபிளா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இசி எலிஜிபிளா அப்படின்றதையும் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். ஏன்னா அப்போதான் நமக்கு ஆல்ரெடி எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எவ்வளோ பேர், 1850 பேர் எடுக்க போறாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட் 1850 போஸ்டிங்க்கு அதுக்கு என்னது, இதுதான் சிலபஸ். இங்க இருக்கு பாருங்க, 590 கோடு, 590 கோட் நம்பர். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஏ ஸ்டாண்டர்ட், அதாவது எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அவங்க ரெண்டு பேருமே தான் என்னது எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து சிலபஸ். ஸோ சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல் மெட்டீரியல்ஸ், ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இலுமினேஷன் அண்ட் லைட்னிங் சிஸ்டம், பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ், கண்ட்ரோல் பேனல்ஸ், ஒயரிங் சிஸ்டம், அண்டர் கிரவுட் கேபிள், கண்டக்டர், இன்ஸ்ட்ருமெண்ட், மொத்தம் 10 யூனிட். எது எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன, இப்போ எலக்ட்ரீஷியனுக்கும் ஒயர்மேனுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? எலக்ட்ரீஷியன் அண்டு இங்க இருக்கு பாருங்க, எலக்ட்ரீஷியன் அண்டு ஒயர்மேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். நான் ஏன் இதை சொல்ல வரேன், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன்னா, அதை வந்து மேக்சிமம் புதுசா நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு சான்ஸ் கம்மி, புதுசா விடுறதுக்கு சான்ஸ் கம்மி. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணலாம், அடெண்டம் எதிர்பார்க்கலாம். இங்க பாருங்க, மஸ்ட் கண்டிப்பா வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சாலும் எலிஜிபிள் தான் எலக்ட்ரிஷியனுக்கு. சரியா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்போ வந்து என்னது ட்ரிபிள் இ முடிச்சிருக்கணும், ட்ரிபிள் இ நீங்க முடிச்சிருக்கணும். சரியா? ட்ரிபிள் இ நீங்க முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். டிப்ளமோவோ டிகிரியோ முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஒயர்மேனுக்கு அதே தான், ஒயர்மேனுக்கு என்னது அதே தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க என்னது ஐடிஐ ட்ரேடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஐடிஐ ட்ரேடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான், டிப்ளமோவும் எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வேகன்சில என்ன பண்ணிடுவாங்க, அடெண்டத்துல ஆட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேகன்சியோட அடெண்டத்துல என்ன பண்ணிடுவாங்க, அந்த 1850 வேகன்சியை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட ஆட் பண்ணா கிட்டத்தட்ட எவ்வளவு வேகன்சி ஆயிரும், 1850 எடுக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது, பட் வேகன்சி இதுல ஆட் ஆகும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2700 போஸ்ட் கிட்ட மாறிடும், 2700 போஸ்ட் கிட்ட மாறிடும். ஆல்ரெடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தனி போஸ்டிங் 656. இப்ப இது வந்துச்சுன்னா இந்த ட்ரிபிள் இ படிச்சவங்களுக்கு தான் இந்த தடவை ஹியூஜ் வேகன்சி. யாரெல்லாம் அப்ளை பண்ணாம விட்டீங்களோ
என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தெரியல. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேகன்சி இருந்தாலும் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா திடீர்னு அவங்க இந்த மாதிரி தான் அடண்டம் விட்டுருவாங்க. அதனாலதான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அடண்டம் மட்டும்தான் விடுவாங்க. ஏன் அடண்டம் விடுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனோட ட்ரேடோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸையும் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், செக் பண்ணிடுவோம். அந்த சிலபஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ணிடுவோம். ஏன்னா இதுதான் சிலபஸ், இதுதான் என்னது சிலபஸ் உங்களுக்கு. சரியா? அங்க பாருங்க, லாஸ்டா இப்பதான் ஆட் பண்ணியிருக்காங்க. இருக்கு பார்த்தீங்களா, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேட்டர் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரீஷியன் சிலபஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்மேன் சிலபஸ். எலக்ட்ரீஷியனோட கோடு பார்த்தீங்கன்னா 438, ஒயர்மேனோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா 550. இங்க பாருங்க, சேஃப்டி அண்ட் டூல்ஸ் ஹேண்ட்லிங் இருக்கா, அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அண்ட் டூல் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க, செல்ஸ் அண்ட் பேட்டரிஸ். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அது இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எலக்ட்ரீஷியனுக்கும் ஒயர்மேனுக்கும் என்னவோ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதனால வந்து இது ரெண்டுக்கும் படிக்கிறவங்க வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதுக்குண்டான மெட்டீரியல் வேணும்னா சொல்லுங்க. ஆனா இதுக்கு தெரிஞ்சு புதுசா நோட்டிபிகேஷன் விடுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அடண்டம் விட்டா நமக்கு தெரிஞ்சு போயிடும். இல்ல இதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் தனியா விடுறாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனா ஒரே ட்ரேடா கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல தான் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இதுவே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. புதுசா நோட்டிபிகேஷன் விட்டாலும் விடுற சான்ஸ் இருக்கு. பட் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் வந்து சிலபஸ். சரியா? இதுதான் வந்து சிலபஸ். ஸோ எலக்ட்ரீஷியனுக்கு நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அது வேணும்னா தயவு செய்து யூஸ் பண்ணிக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல தான் போட்டிருக்கோம். சரியா? இங்கிலீஷ் மீடியத்தை தான் போட்டிருக்கோம். வேணும்னா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கிறதுக்குறான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. என்ன அப்படின்னாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், தெரியப்படுத்துவோம். தேங்க்யூ ஸோ மச்.